சூரிய ஒளியோடு பிரகாசமாக இன்னொரு நாள் 24 மணி நேரங்களோடு நம் கையில் வந்து விழுந்திருக்கிறது. இந்த நாளை மிகவும் புனிதமாக பகவானுடைய திருநாம மந்திரத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாமத் தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு மறுபடியும் ஒரு உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை பகிர்ந்து கொள்வோம். உச்சிஷ்டம் என்றால் எச்சல் என்ற அர்த்தம். இந்த எச்சில் ஆனது ஒரு மகாத்மாவின் வாயில் ஊறும் அந்த எச்சிலுக்கும் சாதாரண மக்களாகிய நம்முடைய வாயில் ஊறும் எச்சிலுக்கும் மிகுந்த வித்தியாசம் உள்ளது. அவர்கள் வாயில் ஊறும் எச்சில் அவர்களுடைய அந்த இறை இதயத்திலிருந்து வரும் அமிர்தம். அதனால்தான் சாதுக்கள் உண்ட மிச்சத்தை சாப்பிடுவதற்கு அவ்வளவு போட்டி பக்தர்களிடையே நடப்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எப்பேற்பட்ட அமிர்த வார்த்தைகளாக இருக்கும். அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. இந்த உண்மையின் சக்தி, இந்த பேருண்மையின் சக்தி அந்த வார்த்தைகளில் நிரம்பி இருக்கும். அதனால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆக இன்றைக்கு பகவான் என்ன சொன்னார் என்பதை திரு ஜனார்தனன் அவர்களுடைய அனுபவம் மூலமாக கற்றுக்கொள்வோம். ஒருமுறை அவர் பகவானிடம் சென்று தன்னுடைய பெற்றோர்கள் சிவகாசியிலிருந்து தன் வீட்டிற்கு பெங்களூருக்கு வரவிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். வந்து சில நாட்கள் இருக்கப் போகிறார்கள் என்று. உடனே பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? ஜனார்தன், பெற்றோர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள். அவர்கள் வரும்பொழுது அவர்களை நீ மிகவும் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் முகம் கோணாமல் நடக்க வேண்டும். அவர்கள் மனம் குளிர்ந்து உன்னை ஆசீர்வதித்து செல்ல வேண்டும். இது மிக மிக முக்கியம் என்று அவரை ஜாக்கிரதைப்படுத்தினார். பிறகு சொன்னார், ஜனார்தன், இந்த பிச்சைக்காரன் போன்றவர்கள் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் கூட சில சமயங்களில் பலிக்காமல் போகலாம். ஆனால் மனம் குளிர்ந்த பெற்றோர்கள் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் பலிக்காமல் போகாது. அது மிகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் என்று சொன்னார். ஆகையால் பெற்றோர்களை ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள் என்றார். என்னிடமும் சொல்லியிருக்கிறார், பக்தர்கள் வரும்பொழுது அவர்களுடைய குறைகளை எல்லாம் பகவானுக்கு நன்கு பார்க்க முடியும். ஒருமுறை ஒரு பக்தர் பகவானிடம் சன்னதி தெரு வீட்டில் வந்து திரும்ப திரும்ப என் மனதிற்கு அமைதி இல்லை, என் மனதிற்கு அமைதியை கொடுங்கள், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தார். உடனே அவர் பகவானை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய பெற்றோர்கள் நன்கு கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள். நீ அவர்களை நன்கு பார்த்துக்கொள். உன் மனதில் எப்பொழுதும் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். அவர் திரும்பவும் கேட்டார். அதை ஒதுக்கிவிட்டு அவருடைய மனைவியார் வந்திருந்தார் போலும் ஏதோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் மறுபடியும் அவர் கேட்டார், எனக்கு நீங்கள் மனதில் அமைதி தர வேண்டும். திரும்பவும் பகவான் சொன்னார், இந்த முறை கண்டிப்பாகவும் அழுத்தமாகவும் சொன்னார், உன் பெற்றோர்களை நீ நன்கு கவனித்துக்கொள், உன் மனதில் அப்பொழுதுதான் அமைதி வரும் என்று சொல்லிவிட்டார். என்னிடமும் சொல்லியிருக்கிறார் சுதாமாவில், யார் ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை நன்கு பாதுகாக்கிறார்களோ அவர்கள் ஒரு பெரிய
தபஸ்யா செய்கிறார்கள் என்றார். வீட்டில் இருக்கும் வயதான பெரியவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதே ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே ஒரு பெரிய தவம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால் பகவான் இந்த கூறிய வார்த்தைகளை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. நம்மால் முடிந்தவரை எப்படி பெற்றோர்களை, ஏனென்றால் நாம் ஒன்றுமே அறியாத பருவத்தில் எப்படி கிடந்திருப்போம், போட்ட இடத்தில் கிடந்திருப்போம், போட்ட இடத்தில் மலம் கழித்திருப்போம், எத்தனையோ வியாதிகளும் வந்திருக்கும். அப்பொழுதெல்லாம் எந்த அருவருப்பும் பார்க்காமல் நம்மை எடுத்து துடைத்து நம்மை நன்கு அலங்கரித்து அழகு பார்த்து மகிழ்ந்தவர்கள் அவர்கள். எவ்வளவு நமக்காக பெற்றோர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. தந்தையானவர் அலுவலகத்தில் மாடாக உழைக்கிறார், தாய் வீட்டில் உழைத்து கொண்டே இருக்கிறாள். தந்தைக்கு கிடைக்கும் லீவு கூட தாய்க்கு கிடைக்காது. ஆக அவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் பிறந்தவுடன் இந்த குழந்தைகளுக்காகவே வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆயினும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த குழந்தைகள் நாம் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் குழந்தைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து தாங்கள் படும் கஷ்டத்தையும் அவர்களுக்கு உணர்விக்காமல் இருக்கிறார்கள். அதனால் இந்த குழந்தைகள் எல்லோரும் பொறுப்பற்றவர்களாக வளர்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் தான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள் பெற்றோர்கள் என்ற நினைப்பில் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று எண்ணிக்கூட பார்க்காமல் அவர்கள் வாங்கி கொடுக்க முடியாத எல்லாம் கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதை நான் அனுபவபூர்வமாக இங்கு வரும் பக்தர்களிடையே பார்க்கிறேன், கேட்கிறேன், அவர்கள் படும் கஷ்டங்களையும் உணர்கிறேன். ஒருவர் தன்னுடைய மகனாரை டாக்டராக்க வேண்டும் என்ற ஆசையில் எத்தனையோ லட்சங்கள் கடன் வாங்கி அவரை நன்கு படிக்க வைத்து அவர் டாக்டரானவுடன் மிகவும் மகிழ்ந்து மறுபடியும் கடன் வாங்கி மேற்கொண்டு அவர் படிப்பதற்காக அவரை அமெரிக்கா அனுப்பினார். அங்கே அந்த பையன் போன பிறகு அமெரிக்காவில் ஒரு வெளிநாட்டு பெண்மணியுடன் வாழ்ந்து கொண்டு அவனுக்காக வாங்கிய கடன்களை அடைக்காமல் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நானா உன்னை கடன் வாங்கி என்னை இப்படி படிக்க வைத்தேன், நீயே இதை செய்திருக்கிறாய், அதனால் நீயே அதை அடைத்துக்கொள் என்று பொறுப்பில்லாமல் சொல்லிவிட்டான். அவர் மனமுடைந்து என்னிடம் வந்து கதறினார். இப்பொழுது அவர் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சிறை வேலையிலிருந்து வரும் பணத்தை வைத்து கொண்டு அடைத்து கொண்டிருக்கிறார். இப்படி மனமுடைந்து போகும் பெற்றோர்கள் எத்தனையோ பேர். அவர்களுடைய கண்ணீரில் குழந்தைகள் எப்படி நன்கு வாழ முடியும்? ஆனால் இதற்கும் பெற்றோர்கள் தானே பொறுப்பானவர்கள். அவர்கள் வளர்க்கும் விதம் தானே. ஒரு பையன் எனக்கு புதிதாக வந்துள்ள செல்போனை வாங்கி தந்தே ஆக வேண்டும் என்று அடம்பிடிக்கிறான். புதிதாக ஒரு பைக் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறான். தன்னுடைய தந்தை எப்படி உழைக்கிறார், தாய் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்ற சிறிது கூட எண்ணம் இல்லாமல் இப்படியெல்லாம் பொறுப்பற்று குழந்தைகள் வளரும் விதத்திற்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தானே. அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எல்லாம் சிறு வயதிலிருந்தே வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் உணர்வித்து அவர்களையும் சில சமயங்களில் ஆலோசனை கேட்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது பொருளாதாரத்தில், நாம் இதை எப்படி செய்யலாம் என்றெல்லாம் அவர்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து அந்த வீட்டை நடத்தும் விதத்தில் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை நாம் உரிய பருவத்தில் கொடுத்தோமானால் அவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது இருக்கும் ஜெனரேஷனில் அது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அவரவர்கள் ஏதோ அமெரிக்கா போக வேண்டும், ஐரோப்பா போக வேண்டும் என்ற ஒரு வெறியில் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் திருமணம் ஆனவுடன் தன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்பதையெல்லாம் மறந்து ஒரு வேறுவித மனோபாவத்துடன் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்னொரு குடும்பத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனை மிகவும் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து பல வீடுகளில் வேலை செய்து வளர்த்தாள், படிக்கவும் வைத்தாள். பிறகு அவளுக்கும் வெளிநாட்டு மோகம், அந்த பையனுக்கும் வெளிநாட்டு மோகம்.
ஆனால் என்னிடம் வந்து சொல்வாள், அவன் ராமச்சந்திர பிரபு என்றெல்லாம். எனக்கு அதனால் அவளிடம் சொல்ல தயக்கமாக இருக்கும், வெளிநாட்டுக்கு அனுப்பாதே என்று. ஏனென்றால் பகவானுக்கு யாரேனும் வெளிநாடு சென்றால், அதுவும் செல்கிறோம் என்று கேட்க வந்தால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில சமயங்களில் டைரக்டாக போகக்கூடாது என்றே சொல்லிவிடுவார். சில சமயங்களில் அவர்கள் மிகவும் வற்புறுத்தினால் என் தந்தையிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவார். ஆனால் சொல்லிக்கொண்டே இருப்பார். இன்றைய இளைஞர்கள் எல்லாம் வெளிநாட்டு மோகத்திலும் பணம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் இப்பொழுது அமெரிக்காவுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் கூட்டமாக அவர்கள் எந்தவித கௌரவம் இல்லாமல் திருப்பி அனுப்பப்படப் போகிறார்கள் என்று சொல்வார். அது நடந்ததை நாம் பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது நடக்கும் பலவிதமான திடீர் என்ற மாற்றங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆக வெளிநாடு செல்லும் குழந்தைகள் பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டுமென்றால் அதற்கு பெற்றோர்கள் அவருடைய இளம் வயதிலேயே அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து பகவானின் முன்பு நாமம் சொல்வது, பிறகு ஏதோ ஒரு பூஜை செய்து ஆரத்தி செய்து இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்கிறது, பகவானுடைய இந்த நாமத்தை சொன்னால் நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும், நமக்கு உதவி கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் முதலில் அதை செய்ய வேண்டும். பெற்றோர்களை பார்த்துதான் குழந்தைகள் சிறுவயதில் காப்பியடிப்பார்கள். அதோடு அந்த குழந்தைகளோடு குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுதல், இப்படி நாம் சில விஷயங்களை செய்தோமானால் அந்த குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு இன்டகிரேட்டட் க்ரோத், எல்லா விதங்களிலும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடும் பாசத்தோடும் வளர்ந்து வருவார்கள். பணம் முக்கியமல்ல, இந்த அன்புதான் முக்கியம் என்பதை நம்முடைய இந்திய கலாச்சாரம் பலவிதங்களில் எடுத்து காட்டியிருக்கிறது, வாழ்ந்து காட்டியிருக்கிறது. ஆக இந்த இந்திய கலாச்சாரம், ஆன்மீக கலாச்சாரம், இதனுடைய மேன்மையை பின்பற்றுவதை விட்டு நாம் ஏதேதோ மோகத்தில் சிக்கி தவித்து எதற்கெடுத்தாலும் தர்க்கம் செய்கிறோம், லாஜிக் அண்ட் ரீசன் என்று ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பகவான் தான் சரி செய்ய வேண்டும். அதற்காகவும் நாம் நாமம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாமத்தினால் நாட்களை நிரப்பி அவற்றை திருநாட்களாக ஆக்கிக்கொள்வோம். ஜெய் கோவிராம் சிவகுமார்.